ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், கிங்மேக்கர் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங்கோட நோட்டிஃபிகேஷன் சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு பெரிய நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. NIACL நியூ இந்தியா அஷூரன்ஸ் அப்படின்றது இன்சூரன்ஸ் செக்டர்ஸில் பெரிய கம்பெனி இது. ஆக்சுவலாக இந்த கம்பெனிலேருந்து ஏஓ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து ஏஓ போஸ்ட்டுக்கு வந்திருக்கு வேக்கன்சி. ஸோ ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்றாங்க, கிட்டத்தட்ட ஒரு ஜென்ரல் மேனேஜர் அந்த ஈக்குவலான போஸ்ட்னு வச்சுங்களேன். ஆனால் இது வந்து ஜென்ரலிஸ்ட் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட்னு ரெண்டு விதமான போஸ்டிங் டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. என்னன்னு நான் சொல்கிறேன். ஸோ ரெக்ரூட்மெண்ட் 2005 இதை கண்டக்ட் பண்ணுறவங்க நியூ இந்தியா அஷூரன்ஸ். கிட்டத்தட்ட 550 வேகன்சிஸ் வந்திருக்கு, 550 வேகன்சி. அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடியாத ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஜென்ரலிஸ்ட் அப்படின்றது 193. ஸோ ஒரு டிகிரி குவாலிஃபிகேஷனில் இருக்கவங்க எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 200 போஸ்ட் இருக்குது. அது இல்லாமல் எல்லா போஸ்ட்டுமே ஆப்வியஸாக நம்ம ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருக்க போகிறோம். அந்த டிகிரி ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. ஆட்டோமொபைல் இன்ஜினியர் இருக்குது, ரிஸ்க் இன்ஜினியர் இருக்குது, லீகலுக்கு இருக்குது, அக்கௌண்ட்ஸ் படித்தவங்களுக்கு இருக்குது, ஹெல்த்து MBBS BDS அவங்கெல்லாம் படித்தவங்களுக்கு இருக்குது, IT ஸ்பெஷலிஸ்ட் இருக்குது, பிஸ்னஸ் அனலிஸ்ட் இருக்குது, கம்பெனி செக்ரட்டரி இருக்குது, எல்லாமே இருக்குது இல்லையா. நம்ம படித்த எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் அது ஆப்வியஸ்லி அதுக்கும் வருது. ஸ்பெஷலிஸ்ட்டில் ஜென்ரலிஸ்ட்லேயும் வருது, சரிங்களா. ஸோ அதுவும் இல்லாமல் நாங்கள் ஏன் இதை வந்து வீடியோவாக அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் வந்து காமன் தான். மெயின்ஸில் ஒரே ஒரு பார்ட்டு, மொத்தம் 200 மார்க்கில் 40 மார்க் மட்டும்தான் ஸ்பெஷலிஸ்ட்டு, மீதி 160 மார்க் வந்து ஜென்ரல் எக்ஸாம்ஸில் வந்துடும். அதனால் ப்ரிலிம்ஸும் ஃபுல்லாக கோச்சிங் கொடுத்துட முடியும், மெயின்ஸும் கொடுத்துட முடியும். இந்த எக்ஸாம்ஸோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்ப்போம். 21 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எழுதலாம். ப்ளஸ் ஆப்வியஸ்லி OBCக்கு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன், SC/STக்கு 5 வருஷம். ஸோ சேலரி ஸ்ட்ரக்சர் பாருங்கள். அவங்க கொடுத்துருக்கதே 50,925 ரூபாயிலிருந்து 96,000 வரைக்கும் பே ஸ்கேல் டிஃபரன்ஸ் வரும். மெட்ரோ சிட்டிஸில் 90,000 கண்டிப்பாக உங்கள் கையில் வரும் அப்படின்றத அவங்க நோட்டிஃபிகேஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிய போஸ்ட்டு இல்லையா, கிளர்க்கு, PO அதெல்லாம் தாண்டிய பெரிய போஸ்ட்டு. இன்சூரன்ஸ் செக்டரு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான ஜாப் வேறு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஜென்ரலிஸ்ட்டுக்கு, ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு அந்தந்த டிகிரி படித்தவங்களா இருக்கணும். ஸோ newindia.co.in அப்படின்ற வெப்சைட்டில் நம்ம பார்த்து அப்ளை பண்ணலாம், சரிங்களா. ஸோ இவங்களோட ப்ரிலிமினரி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸாம்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸில் ப்ரிலிமினரி என்னவோ அதே தான். 3 பார்ட்டு, 20 நிமிஷம், 1 hour எக்ஸாம். இங்கிலீஷ் லாங்குவேஜ் 30 கொஷின், நியூமரிக்கல் எபிலிட்டி 35 கொஷின், ரீசனிங் எபிலிட்டி 35 கொஷின். ஸோ 100 கொஷின்ஸ்க்கு 100 மார்க்ஸ். ஜென்ரலிஸ்டாக இருந்தாலும் சரி, ஸ்பெஷலிஸ்டாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ரவுண்டு சேம் சிலபஸ். ஸோ அப்போ இங்கே அதை தான் நாங்கள் திருப்பி சொல்கிறோம். பேங்க் எக்ஸாம்ஸ், இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ்னு கிட்டத்தட்ட ஒரு 50,000 வேகன்சி இருக்குது ஒரு வருஷத்துக்கு. இது வந்து ஆக்சுவலாக சீசன். இது இந்த மாதம், இப்போ அடுத்த மாதம், அதுக்கு அடுத்த மாதம்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும். இந்த 50,000 வேகன்சிக்கும் ஒரே பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம்ஸ் தான். ஈவன் SSC ரயில்வேக்கும் இதே தான் பேட்டர்ன், நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் மட்டும் மாறும், சரிங்களா. இப்போ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலிஸ்ட்டுக்கு தனியாகவும் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு தனியாகவும் கண்டக்ட் பண்ணுறாங்க. அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸு. நல்லா கவனிங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ், அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ரீசனிங், குவான்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ் 4 டாப்பிக்கில் கொடுத்துட்றாங்க. ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் இந்த TNPSC UPSC படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷ் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி குவான்ஸ், ரீசனிங் நம்ம படிக்கிறதால சிலபஸ் பாருங்கள், 200 கொஷின், 200 நிமிஷம். ஸோ 40 நிமிஷம். ஜென்ரல் அவேர்னஸ் மட்டும் 40 கொஷின் 30 நிமிஷத்தில் பண்ணோம். 2.5 மணி நேரம் எக்ஸாம் கொடுக்குறாங்க டைம். 150 நிமிஷம், 2.5 மணி நேரம் எக்ஸாமு. அதனால் ரொம்ப ஈஸியாக மெயின்ஸில் ஜென்ரலிஸ்ட்டுக்கு இவ்வளோ தான் ஸ்ட்ரக்சரு, சரிங்களா. ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு என்னென்னு பாருங்கள். ஒன்றும் இல்லை, எக்ஸ்ட்ராவாக டெக்னிக்கல் ப்ரொஃபஷனல் நாலேஜ்னு ஒன்று சேர்க்குறாங்க. 40 கொஷினாக பிரிச்சிட்டாங்க. அங்கே 50 கொஷினா 200 கொஷின், 200 மார்க் எழுதணும். இங்கே 40 பிரிச்சுட்டு இந்த 40 மார்க்குக்கு மட்டும் 35 நிமிஷமும், ஜென்ரல் அவேர்னஸ்க்கு 25 நிமிஷமும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி டைமிங் எல்லாம் சேம் தான், சரிங்களா. அதே 2.5 மணி நேரம் எக்ஸாம் தான். ஸோ ஸ்பெஷலிஸ்டாக இருந்தால் இதை எழுதணும், ஜென்ரலிஸ்டாக இருந்தால் அதை எழுதணுன்ற மாதிரி இருக்குது. நம்ம ரெண்டுத்துக்கும் அப்ளை பண்ணலாம், சரிங்களா. ஜென்ரலிஸ்ட் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு மெயின்ஸ் எக்ஸாமில் 2 பார்ட் இருக்குது. ஒன்று வந்து அப்ஜெக்டிவ், அது வந்து ஆன்லைனு. அதே மாதிரி இதுவுமே இது வந்து டிஸ்கிரிப்டிவ், ஆனால் இதுவும் ஆன்லைன் தான். டைப் பண்ணணும் கம்ப்யூட்டரில், சரிங்களா. எழுதக்கூடாது, டைப் பண்ணணும். அவங்க வந்து லெட்டர் ரைட்டிங் 10 மார்க்கும், எஸ்ஏ ரைட்டிங் 20 மார்க், அவ்வளோதான். ஒரு 10 மார்க்கு 20 மார்க், மொத்தம் 30 மார்க்கு 30 நிமிஷம் தராங்க, சரிங்களா. அது ஒரு 2.5 மணி நேரம், இது ஒரு 1/2 hour, மொத்தம் 3 hours மெயின்ஸ் எக்ஸாமு. ஸோ இது ஒரு 30 மார்க்ஸு. இது ரெண்டுத்துலேருந்து எடுக்கிறவங்கள இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக என்ன சொல்கிறான்னா குவாலிஃபைங் நேச்சர்னு சொல்கிறான். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ன்றது பெரிய போஸ்ட்ன்றதால அவங்களுக்கு லெட்டர் அடிக்கிறதுக்கும் எஸ்ஏ அடிக்கிறதுக்கும் நிறைய டிஸ்கிரிப்டிவாக நிறைய கண்டென்ட் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால அவங்க வந்து அந்த நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் இந்த மார்க்கை அவங்க கன்சிடர் பண்ணல. ஏன்னா நமக்கு தெரியும் இல்லையா, இவங்களுக்கு இந்த மார்க் அதிகமாக போட்டாங்க, அவங்களுக்கு மார்க் கம்மியாக போட்டாங்க. நம்ம ஆப்வியஸ்லி அந்த டிஸ்கிரிபன்சிஸ் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டை என்ன பண்ணிட்டாங்க, குவாலிஃபைங் நேச்சர் ஆக்கிட்டாங்க. இது வந்து டீசெண்டாக இருந்தால் போதும், உங்களோட மெயின்ஸ் மார்க் தான் அவங்க வந்து ப்ளே பண்ண போதே தவிர டிஸ்கிரிப்டிவ் மார்க் ப்ளே பண்ண போகிறது இல்லை. ஸோ அதனால் அது ஆன்லைன் எக்ஸாம்ன்றதால உங்களுக்கு ரிசல்ட் உடனே வந்துடும்.
ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து த்ரூ ஆயிடலாம். அதுக்கப்புறம் இன்டர்வியூ. ஸோ 3 லெவல் இருக்குது. பெரிய போஸ்ட் எல்லாத்துக்குமே இன்டர்வியூ இருக்கும். இது A1ன்றதால கண்டிப்பாக இன்டர்வியூ இருக்குது. ஸோ 3 லெவல்ஸ் ஆஃப் எக்ஸாம்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து பாருங்கள் August 7th. August 7th ஆரம்பித்து August 30th வரைக்கும், இந்த மந்தோட 30 வரைக்கும் எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் டேட்ஸ் ஓப்பன் ஆகிருக்கும். அதனால் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். நியூ இந்தியா அஷூரன்ஸ் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு. ஸோ இது வந்து ஆன்லைன் எக்ஸாம்ஸ் அவங்க டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க 14th September. நான் திருப்பி சொல்கிறது அதான், வந்துச்சுன்னா ஒரு மாதத்தில் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு படிக்கலான்றதுலாம் இந்த எக்ஸாம்ஸில் செட்டே ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வருஷம் வந்துகிட்டே இருக்குது. இது மாதிரி ஒரு 5-6 இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்குது. எல்லாத்துலேயுமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் போஸ்ட் வந்து கூப்பிட்டுட்டே இருக்காங்க. 500-550 சீட்ஸ் அப்படின்றதால நம்ம டார்கெட் பண்ணி படிக்கணும்னா நெக்ஸ்ட் இயருக்கு இது கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கவங்க, மற்ற எக்ஸாம்ஸ் படிச்சுட்டு இருக்கவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து 14th September. அதே மாதிரி ஆன்லைன் எக்ஸாம் வந்து மெயின்ஸ் வந்து அவன் டேட்டே சொல்லிட்டான் 29th October 2025 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கோச்சிங், நான் அதான் சொல்கிறேன், ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு இப்போ உடனே படிக்க முடியாது. ஒரு மாதம் தான் இருக்குது. ஆனால் நெக்ஸ்ட் இயருக்கான டார்கெட்டுன்ற மாதிரி நம்ம படிக்கணும். ஸோ வந்து ஒரு சைக்கிள் ஆஃப் கிளாஸஸ்ன்ற மாதிரி. ஆனால் இந்த வருஷம் எழுதுனா தான் யூ வில் கெட் ஐடியா வேர் வி ஆர் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நமக்கு திருப்பி அடுத்த ஜூன்லேருந்து அடுத்த வருஷமும் அதே மாதிரி ஒரு ப்ராசஸ் தான் போகும். ஸோ இங்கே கிங்மேக்கர் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங்கில் இந்த மாதிரி வர்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், பேங்கிங், இன்சூரன்ஸ், SSC, ரயில்வே, இது உட்பட இருக்கிற எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸும் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் வேகன்சிஸ் இருக்குது வருஷம். அது எல்லாத்துக்குமே வந்து கோச்சிங் தரோம். ஸோ வீக் டே ரெகுலர் பேட்ச், வீக் டே ஈவினிங் பேட்ச்னு 2 பேட்ச் இருக்குது. ரெகுலர் பேட்ச்ன்றது ஃபுல் டைம் படிக்கிறவங்களுக்கு, டிகிரி முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பேட்ச் தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். மார்னிங் டெய்லி 2 கிளாஸ், 9:30 to 1:30, 2 hours 2 கிளாஸு. மத்தியானம் அன்னைக்கே டிஸ்கஷன், சரிங்களா? அன்னைக்கே டிஸ்கஷன். வாரத்தில் 5 நாள் எவ்ரி ஃப்ரைடே டெஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து உங்களை ஸ்கேல் பண்ணிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ 3 மாதத்தில் உங்களுக்கு அந்த சிலபஸை முடிச்சிருவோம். ஆனால் நாங்கள் சொல்கிறது என்னென்னா, ஒரு சைக்கிளுக்கு நீங்கள் பே பண்ணிங்கன்னா 3 வருஷத்துக்கு உங்களுக்கு வேலிடு. அதனால் செகண்ட் சைக்கிளில் நீங்கள் வந்து எதெல்லாம் டவுட்ஸோ அது மட்டும் அட்டன் பண்ணிக்கலாம். தேர்ட் சைக்கிள்லேருந்து இந்த டவுட் செஷன் மிஸ் பண்ணாமல் வரலாம். ஸோ வாரத்தில் என்றைக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் டெஸ்ட் சீரிஸ், ஏன்னா இது எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுமே இப்போ ஆன்லைன் பண்ணிட்டதால ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் தான் நாங்களும் நிறைய உங்களுக்கு ஓப்பன் பண்ணி தருவோம். அதை படிக்கிறீங்க, அதில் வர டவுட்ஸை நீங்கள் டவுட் செஷனில் வந்து கேட்டுக்கலாம். நீங்கள் ரெகுலர் பேட்சில் வந்தீங்கன்னா ரெகுலர் பேட்சில் வந்து டவுட்ஸ் மட்டும் கேட்டு போய்க்கலாம். ஸோ ஒரு எக்ஸாமுக்கும் படிப்பீங்க, டவுட்ஸ் என்னவோ அதை கிளாரிஃபை பண்ணிட்டு போயிடலாம். இதே தான் வீக் டே ஈவினிங் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச். இது வந்து ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பெஸ்ட்டாக இருக்கும். திருப்பி நாங்கள் சொல்கிறது தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பரேஷனும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. ஸோ ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நாங்கள் 3 வருஷம் தர்றதால நீங்கள் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் எப்போல்லாம் எக்ஸாம் வருமோ அப்போல்லாம் பிரேக் எடுத்துக்கலாம், எப்போல்லாம் செமஸ்டர் வருதோ அப்போ பிரேக் எடுத்துக்கலாம். ஸோ அதனால் அதை தாண்டி நீங்கள் கொஞ்சமாக அட்டன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஐடி பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு இதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவினிங் 5:30 to 7:30 ஆன்லைன் இப்போ நீங்கள் பார்க்குற அதே குவாலிட்டியில் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கும். இதே டிஸ்பிளே போர்டில் தான் எடுக்க போகிறோம். அதனால் பிக்சர் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதனால் 6 months கோர்ஸ் இது. ஸோ நீங்கள் 6 சைக்கிள் அட்டன் பண்ணிக்கலாம் 3 yearsல. ஸோ வீக் டே பேட்ச்சு, வீக்கெண்ட் பேட்ச் அப்படின்றது சனி ஞாயிறு 2 நாளுமே 9:30 to 1:30. எனக்கு சண்டே மட்டும் தான் லீவ் அப்படின்னா சண்டே மட்டும் எடுத்து ஒரு கோர்ஸை எங்களால் முடிக்கவே முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா சாட்டர்டே கோர்ஸை ஆன்லைனில் நீங்கள் வீடியோவை வாங்கி படிச்சுக்கணும். சண்டே மட்டும் கிளாஸ் அட்டன் பண்ணுற மாதிரி யோசிங்க. எனக்கு சண்டே மட்டும் தான் லீவ் அப்படின்னா சண்டே மட்டும் போய் ஃபுல் டே கிளாஸ் அட்டன் பண்ணுறது கண்டிப்பாக அட்வைசபிள் இது கிடையாது. ஏன்னா நமக்கு 6 நாள் வேலைக்கு போயிட்டு 1 நாள் ரெஸ்ட் எடுக்கிற அன்றைக்கி ஃபுல் டே உட்காந்து படிக்க முடியாது. அதுக்கு பதில் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா சாட்டர்டே சண்டே பேட்ச் ஜாயின் பண்ணிவிட்டு சாட்டர்டே கிளாஸை அன்றைக்கி நைட்டே நீங்கள் உட்காந்து படிச்சிடணும். ஸோ அங்கேயும் அதே தான். அதில் டவுட் வர்றது நீங்கள் சண்டே மத்தியானம் வந்து கேட்டுக்கலாம். ஸோ 9:30 to 1:30 2 கிளாஸு. அதுக்கப்புறம் இது வந்து இதுவும் 6 months கோர்ஸு. ஸோ இதுதான் கிங்மேக்கர் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங்கோடது. ஸோ NIACL வந்திருக்கு. இது மாதிரி நிறைய வந்துகிட்டே இருக்குது நோட்டிஃபிகேஷன்ஸ். இது எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸுமே டீட்டெயில்டு வீடியோவாக நாங்கள் போட்டுட்ருக்கோம். அதனால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ், வெப்சைட் பேஜில் மற்றும் யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. இந்த பேங்கிங் வேர்ல்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கான உலகத்துக்கு உங்களை வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.